ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே மாஸ்டர், வில் வித்தை வல்லவர், மதிப்பிற்குரிய உசைனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஸோ அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அவரோட சீடர், அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்தவர். இவர் பேர் வந்து மோகன். ஸோ அவர்கிட்ட பழகின விஷயங்கள், அவரை பற்றின ஒரு சில விஷயங்களை நம்ம அவர் மூலிமா இவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். சரி, அவர்கிட்ட என்னவா இருந்தீங்க சார்? நீங்க என்ன அவர்கிட்ட ரொம்ப அந்த கராத்தேல என்னென்ன வித்தையோ அதுதான் நான் கத்துக்க போனேன் அவர்கிட்ட. இப்போ அவரோட குடும்ப வாழ்க்கை, அவர் மனைவி, குழந்தைங்களை பத்தி சொல்லுங்க. மனைவி வந்து யோகாசன மாஸ்டர், ஆல் இண்டியா அசோசியேஷன்ல யோகாசன மாஸ்டரா இருந்தாங்க. எப்படி சார், லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? ஏன்னா இவர் கராத்தே மாஸ்டர், அவங்க யோகா மாஸ்டர் இருந்தீங்களா, அதனால கேக்குறேன். லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். தான். சில கால இதுல பிரிஞ்சிட்டாங்க. அவங்க மனைவி ரொம்ப ஒரு 5-6 வருஷமா குடும்பம் நடத்தினாங்க. அவருக்கு வந்து குழந்தை இல்லை. ஓ, அவருக்கு பசங்க யாரும் இல்லை? பசங்க யாரும் இல்லை. சரி 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 சரி. பர்வீன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் ஒன்று, ஓஹோ, அவங்க தம்பி ஒன்று. அவர் லண்டன்ல இருக்காரு. அவர் அங்க லண்டன்லயே ஹோட்டல்லாம் வச்சு. அவர் இறக்கும் போது கூட ஒரு அக்கா ஒருத்தர் கூட இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, அது அவங்க தானா? அவங்க தான் சிஸ்டரு. சரி சரி சரி. அதுக்கப்புறம் லண்டன்ல அவங்க தம்பி ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு வீட்டுல இருக்கிறப்போ அவர் எப்படி சார் தனிமையிலே வாழ்க்கையை நடத்திட்டாரா? அவர் தனிமையில எப்பவுமே வாழ மாட்டார். மனிதன் மட்டும் தான் உயிரில் அவருக்கு. உயிரினம் வந்து அவருடைய வளர்த்த கிளியெல்லாம் அவர்கிட்ட பேசும். ஓ, பேர்ட்ஸ் லவர். கிளி கிட்ட காலையில எழுந்தவொடனே அது கிட்ட போவாரு. இவரு வந்து கராத்தே வீரர் மட்டும் நீங்க பாப்பீங்க, இவரோட இசை ஞானம் அதிகம். ஓ, மியூசிக் லவர். அவர் வீட்டுல இன்னைக்கு கூட அந்த ரூம்ல அந்த ட்ரம்ஸை வச்சுட்டு இருப்பாரு, கிட்டாரை வச்சுட்டு இருப்பாரு. எப்பவுமே அந்த கிட்டாரை வாசிப்பாரு, அந்த ட்ரம்ஸும் அப்ப மியூசிக் அடிச்சுட்டு இருப்பார். ஸோ அதாவது அவருக்கு ஃபேமிலியை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மியூசிக், பெட்ஸ், இது மேல வந்து ரொம்ப அஃபெக்ஷன். ரொம்ப அஃபெக்ஷன். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் கலைன்னா ஓவிய கலை. உங்களை அப்படியே நிக்க வச்சுட்டு இல்ல உட்கார வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிட்டு 10 நிமிஷம் உங்களை அப்படியே வரைஞ்சி தந்துவார். நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஓ சரி. அதுல பண்ணதான் புன்னகை மன்னன்ல பாலச்சந்தர் டைரக்டர். அவருக்கு அவருடைய சிலையை அவரே பண்ணி கொடுத்தார். அதாவது சிலையை வந்து வடிவமைச்சு கொடுத்தார். அதாவது பாலச்சந்தர் இயக்குனர் பாலச்சந்தர் சார் மேல இருந்த அஃபெக்ஷன்ல அவர் வந்து சிலையை வடிச்சு கொடுத்தார். சோ அந்த புன்னகை மன்னன், அது புன்னகை மன்னன்ல வா உசைனி நீ இது கொஞ்சம் நடிச்சுத்தா அப்படின்னா. சோ இவருக்கு வந்து அந்த புன்னகை மன்னன் படத்துல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் மாதிரி ஒரு சிலை ஒண்ணு, அது வந்து ஒரு பாலச்சந்தரோட ஒரு பெரிய அபிமானி உசைனி அவர். இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களோட ஒரு பெரிய அபிமானி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் கட்சி தான் புன்னகை மன்னன் படத்துல அறிமுகப்படுத்தினான்னு சொல்றீங்க. பாலச்சந்திரன் பாரதி ராஜம் தமிழ் பேசினா சுத்த தமிழ், அதுல ஒரு ஆங்கிலம் கலக்காது. ஆங்கிலம்னு பேசினா சுத்த ஆங்கிலம் தான், அதுல ஒரு தமிழ் கலக்காது. சோ இப்போ அந்த ஒரு அஃபெக்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் சாரும் உசைனியும் வந்து பெட்டானாங்களா? ஆமா. ஒரு 2-3 படத்துல ஒரு பேரு சொல்லக்கூடிய படத்துல நடிச்சாரு சார். புன்னகை மன்னன் ஒண்ணு, வேலைக்காரன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உன்னை சொல்லி கொற்றுமில்லை, நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் படம். அதுல நீங்க பாத்துக்கலாம், பாம்பை வச்சுலாம். ஆமா ஆமா. அத நம்ம மறைந்த வில்லன் நடிகர் நம்பியார் அவர்கள் சொல்வார், அந்த பாம்பு பையன் எங்கடா அப்படின்னு. உசைனி மாஸ்டர் என்கிட்ட கேட்பாரு. இப்போ உசைனி மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கராத்தே வில்லம்பு இது மட்டும் தானா? இதை தவிர்த்து வேற என்ன பண்ணுவாரு? யாருக்கும் அவர் யாருன்னு உண்மைய சரியா புரியல. கலைஞனா கண்ணை மூடிட்டு உங்களை பார்த்தானா 5 நிமிஷத்துல உங்களை கண்ணு மூடிட்டே வரைவார். பெரிய ஆர்டிஸ்ட் அவர். மனோபலம். அதான் நோக்கு விதைன்னுட்டு புத்தருடைய இதுவெல்லாம் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. அத வந்து இந்த கால சூழ்நிலை இந்த 7ஆம் அறிவு படத்துல பார்த்த உடனே பண்றாங்க. அதெல்லாம் 7ஆம் அறிவு அதெல்லாம் நீங்க இப்போ பாத்துருக்கீங்க. அவர் அப்பவே கண்ணை மூடி ஆப்பிள் அப்படியே பாதியா வெட்டினார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கராத்தேவை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட், சிலை செய்யக்கூடிய ஒரு சிற்பி,
மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு மனிதர், பெட் அனிமல்ஸ் வளர்க்கக்கூடிய ஒரு பெட் லவர்ஸ், அதுவும் இல்லாம நோக்குவர்மத்தை பண்ணக்கூடிய ஒரு அவருடைய அவரு பெட்டா வளர்த்திருந்த ஒரு நாய், அது அவங்க வீட்லயே புதைச்சாரு. வந்து அவர் சினிமா படங்கள் நடிச்சிருக்காரு. புன்னகை மன்னன், வேலைக்காரன், உன்னை சொல்லி குற்றமில்லை, பத்ரி, இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருக்காரு. சோ இவர் வந்து சினிமா படங்களுக்கு ஃபைட் மாஸ்டரா இருந்திருக்காரா? அவர் ஃபைட் மாஸ்டரா இல்ல, ஃபைட் மாஸ்டருக்குலாம் மாஸ்டரா இருந்தார். அதாவது பல அவங்களுக்குலாம் இவரை பார்த்து அவங்களாம் தேர்ச்சி பண்ணி ஃபைட் மாஸ்டர் ஆனாங்க. அதாவது பல ஃபைட் மாஸ்டர் உருவாக்குனார். அப்படிங்களா? ஆமா, அந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் யாரா இருக்காங்க தமிழ் சினிமா? சூப்பர் சுப்ராயர், கனால் கண்ணன், பீட்டர் ராயன்ஸ், அவங்க வழியில அப்படியே இவர் பேர் எந்த இடத்துல வெளியில வரல. யாரு அந்த அவங்க நீங்க சொல்ற நீங்க பேர் சொல்லக்கூடிய அந்த கனல் கண்ணனோ பீட்டர் ரைனோ கூட வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவளை பத்தி சொல்ல. அவங்க எல்லாருக்கும் மனசுல தெரியும். அவர் வந்து எதுவும் இந்த இது அதெல்லாம் இது. சார், இப்போ அவர் உசைனி அவர்கள் இறந்தது வந்து பாத்தீங்கன்னா பிளட் கேன்சர்னால இறந்தார் இல்லைங்களா? ஸோ பொதுவாகவே கேன்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம்னா, அந்த அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க தம் சிகரெட் பிடிப்பாங்க, மது அருந்துவாங்க, பொண்ணு பழக்கம்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த உசைனி மாஸ்டர் எப்படி? ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அவருக்கு இருக்குங்களா? அவர் எப்படியாப்பட்ட மனிதர்? அவர் வந்து முதல்ல தற்காப்பு கலைனாவே அது ஒரு விஷயம், அது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அதுல முதல்ல டிசிப்ளின், ஒழுக்கம் தான் மெயின். ஃபர்ஸ்ட் அதை தான் யாரா வந்தாலும் எந்த ஸ்டூடெண்ட் முதல்ல சொல்லு. எந்த இந்த ட்ரிங்க்ஸ், சிகரெட்டு, அது இது எதோ சொல்லுவீங்களே, லேடி குப்பையெல்லாம் ஒதுக்கணும், அகத்துல இருந்து தூக்கி போட்டு. ஸோ உசைனி மாஸ்டர் வந்து நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், நோ விமனைசர். அவருக்கு எதுக்காக கேன்சர் வந்தது? கோபுரா, ஸ்னேக், பாம்பு, விஷ பாம்பு கொடியது கடிக்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் எல்லாமே எதுக்குன்னா மனிதனுக்கு வந்து மனபலம் தான் வரணும். பாம்பை கண்டா படையாது. உன்னை சொல்லி குற்றமில்லை படத்துல நவரசராயன் கார்த்திக் அவர்கள் கூட வந்து பாம்பு கொத்துற மாதிரி அது ஒரிஜினல் மாதிரி பண்ணிருக்காருங்களா? எல்லாம் ஒரிஜினல் பாம்பு தான். ஓ, எதுவுமே டூப் எதுவும் பண்ணுவாங்கன்னா ஒரிஜினலா வைட்டுவாங்க. அப்பெல்லாம் சிவபெருமான் பாம்பு சும்மா அப்படி பொம்மைங்களை வச்சுலாம் ஆக்ட் பண்ணுவாங்க. இவர் ஒரிஜினல் பாம்பை வச்சு அதுல எல்லாம் காட்டியிருப்பாரு. அப்பதான் அவரு நீங்க சொல்ற மாதிரி அந்த பிளட் கேன்சருக்கு அந்த மாதிரி பாய்சனை உடம்புல ஏத்திக்கிட்டது ஒரு காரணம்ன்றீங்களா? கண்டிப்பா. அது சார், இப்போ அவரு உசைனி சார் வந்து பாத்தீங்கன்னா பிளட் கேன்சர்ல இறந்துட்டாரு இல்லைங்களா? ஸோ இப்போ அவருக்கு எத்தனை வருஷமா அந்த பிளட் கேன்சர் இருக்கு? கடைசியா நீங்க அவர் எப்போ போய் பாத்தீங்க? கடைசியா அவர் உங்ககிட்ட பேசின வார்த்தைகள்? பிளட் கேன்சர் முதல்ல தெரிய வரல, ஆனா அவருக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியும். 8 years? 8 வருஷமா? ஒரு நிறைய இது அவர் சிவியரானது வந்து 1 மாசத்துக்கு முன்னால இருந்தது. அப்ப வந்து தான் அவரு கடைசி ஸ்டேஜ்ல தான் அவருக்கு தெரிய வந்து கண்டுபிடிக்க போனார். ஓஹோ, அப்ப 8 வருஷமா இருந்தது. கடைசியா அவர் எப்போ பாத்தீங்க? உங்ககிட்ட என்ன சொன்னார்? கடைசியா போன மாசம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஓ, 5 நாளைக்கு முன்னாடி? ஆமா. அவரு பேசுனதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வருத்தமா, வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம். சார், இப்போ அவர் உசைனி வந்து பாத்தீங்கன்னா பிளட் கேன்சரால பாதிக்கப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் கிட்ட வந்து அவர் உதவி கேட்டதாகவும், நிறைய பிரபலங்கள் கிட்ட உதவி கேட்டு அவங்க வந்து யாரும் உதவி செய்யலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அவர் யார்கிட்ட அந்த மாதிரி உதவி கேட்டாரு, உதவி செஞ்சாங்களா? உதாரணம் சொல்லணும்னா விஜய் சார் கிட்ட கூட உசைனி அவர்கள் உதவி கேட்டதாகவும் அவர் வந்து எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை பத்தி? அதெல்லாம் தவறான கருத்துங்க. ஓஹோ, அவர் எப்பவுமே யாருக்கிட்டையும் பண உதவியை கேட்க மாட்டேன். உசைனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட பத்ரி படத்தில் நடிச்சிருக்காரு இல்லைங்களா? ஆமா. ஸோ அந்த படம் எல்லாம் பண்றப்போ நீங்க அங்க இருந்தீங்களா சென்னையில? ஆமாமா, நீங்க கூட. சரி, அந்த படத்துல என்ன அனுபவம் நடந்துச்சு? அந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு உசைனி சார் அவர்களுக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். விஜய் சார் வந்துடுவாரு, அவரு 9 மணிக்கு வந்துடுவாரு ஷூட்டிங்க்கு. ஆமா, சரி. இவர் கொஞ்சம் 10 மணிக்கு வருவாரு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த கராத்தே பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்க்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வருவாரு. ஆமா, இவர் தான் மாஸ்டர். படமே ஒரு வீரக்கலை தானே. இவரு வருவாரு.
அப்போ வந்து டைரக்டர் கேட்பாரு எங்க கையில், ம். இவரோ வந்து உட்காந்துருக்குறாங்க, இவருக்கு என்ன ஃபைட் மாஸ்டருக்கு என்ன வரதுக்கு உங்க மாஸ்டர் ஏன் அப்படின்னாங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹீரோ, அவர்கிட்ட சப்ஜெக்டே வந்து ஃபைட் சப்ஜெக்ட் கேட்டுடாதீங்கன்னா இப்படி கேட்டது எப்படி அவருக்கு அதுல வந்துச்சு. ஓ, தகவல் போயிடுச்சு அவருக்கு. ஆமா, அடுத்த நாள் 12 மணிக்கு வந்தார். விஜய் சார் என்ன சொன்னாரு அதை பத்தி, இவ்வளவு லேட்டா வராரு அப்படி? விஜய் சார் தெரியும், பட் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. பெரிய விஷயமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உசைனி அவர்கள் வந்து மறைந்துட்டார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி ஃபீல், அவர் இறந்துட்டாருன்றதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அவர் எங்களுக்கு மாஸ்டர் மட்டும் இல்லை, தகப்பனா வந்திருக்காரு, நண்பரா வந்திருக்காரு, கூட பிறவா சகோதரர் தான், எல்லாம் நம்ம குடும்பத்து ஆளா தான் இருந்தார். ஸோ இதுதான் உங்களால் சொல்ல முடியல, ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் அவரை. நாங்க எப்பவுமே அவரும் பிரிச்சு பார்க்க மாட்டோம், நானும் பிரிச்சு பார்க்க மாட்டோம். இன்னைக்கு அவர் உருவம் தான் மறைஞ்சுக்குதாக்காண்டி அவருடைய உள்ளத்துல நம்மளுக்கு ஏற்றி வச்ச அந்த ஊக்குவிக்க இன்னும் அவரு நம்ம உள்ளத்துல உயிரோட அவருடைய கலைகள். ஸோ அதாவது அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த தற்காப்பு கலைகள் மூலமா அவர் வாழ்ந்துருக்காரு, உயிரா இருக்காரு. எப்ப நினைச்சாலும் அவர் அப்படியே கண் முன்னாடி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நம்ம மனசுல வந்து அப்படி கத்தார போல இருக்கு. இப்ப கூட அவர் இன்னும் மறையல. இப்ப கூட நம்ம அவர் கண்ணு முன்னா பக்கத்துல இருந்து நம்ம இதெல்லாம் கேட்டது போல இருக்கு. அந்த லெவலுக்கு நம்மளுக்கு மனசக்தியை கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உசைனி அவர்களோட ஒரு சிஷ்யன். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அவரோட எல்லா விஷயத்துலையும் கூட இருந்தவர். ஒரு பாக்ஸிங், கராத்தே, வில்வித்தை எல்லாத்துலேயும் வந்து சப்போர்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்த மோகன் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அவரை பற்றின உசைனி சாரை பற்றின ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி.